மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியில் அரசு சார்பாக அமைச்சர் சேகர் பாபு பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவு தினத்தை ஒட்டி பேரணியாக செல்ல காவல்துறை தடை கோரிய நிலையிலும் தடையையும் மீறி பேரணியாக வந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அஞ்சலி செலுத்தினார். மேலும் அரசு சார்பாக அமைச்சர் சேகர் பாபுவும் அந்நிகழ்வில் பங்கேற்று மரியாதை செலுத்தினார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக பிரேமலதா விஜயகாந்த் பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்தினார். மேலும் தமிழக அரசு சார்பாக அமைச்சர் சேகர் பாபுவும் நிகழ்வில் பங்கேற்று மரியாதை செலுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், இன்று நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைந்து ஓராண்டு நிறைவாயிருக்கக்கூடிய நிலையில் இன்று அவரது நினைவு நாளானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில காலையில கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக விஜயகாந்துடைய நினைவிடம் வரை தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள், அதே போல ரசிகர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர். பேரணியாக சென்று விஜயகாந்த் அவரது நினைவிடத்திற்கு மலர் வளையம் வைத்து பிரேமலா அவரது மனைவியும் தேமுதிக தலைவருமா இருக்கக்கூடிய பிரேமலதா மரியாதை செலுத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் அமைச்சர் சேகர்பாபு நேரில் சென்று தமிழக அரசு சார்பில் அவரும் அஞ்சலியானது செலுத்தப்பட்டிருந்தது. அவரது நினைவு நாளை ஒட்டி அதாவது அனைத்து கட்சி பிரமுகர்களுக்கும் அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது திமுக தரப்பிலும் தமிழக அரசு தரப்பிலும் சேகர்பாபு நேரில் சென்று அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து காலை முதலே இன்று விஜயகாந்த் அவரது நினைவு நாள் என்பதால் அவரது ரசிகர்கள், அதாவது ஓவியம் வரைந்து மற்றும் பச்சை குத்தி, அதே போல பலர் ஒரு நினைவிடத்தில் வந்து ரசிகர்கள் அதாவது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள், தமிழ் பேசக்கூடிய அனைவருக்கும் நன்கு அறிந்த ஒரு நடிகராக விஜயகாந்த் இருந்து வந்தார். இந்த நிலையில் அவரது மறைவு அவரது நடிகர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையிலும் இதுவரை விஜயகாந்த் அவரது நினைவிடத்தில் நாள்தோறும் உணவானது வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் அனைவருக்கும் உணவு வழங்கக்கூடிய இடமாகவும் அந்த இடம் திகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில இன்று அவரது முதலாம் ஆண்டு நினைவு நாளை தேமுதிக சார்பில் அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழகம் மட்டுமல்லாமல் பல இடங்களிலிருந்து விஜயகாந்தின் ரசிகர்கள் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் இந்த நிகழ்வு அஞ்சலி செலுத்தும் வகையில் அங்கு ஏராளமானவர்கள் கூடியிருப்பதால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் தற்பொழுது அவரது நினைவிடத்தில் தற்பொழுது விஜயகாந்த் அவரது மனைவியும் தேமுதிக தலைவருமா இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சுதீஷ் அவரது மகன்கள் என மற்றும் கட்சி நிர்வாகிகள் தற்பொழுது அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.